ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் பார்க்கலாம் கிளாஸ். என்னதுனாக்கா இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஓகே, இந்த 3.5 சாரி உள்ள வீடியோ வந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, 3.5 இது வந்து 3.5 டராப்ஸ் புளுகோசடுவா. இது வந்து அப்படியே வந்து நீங்கள் கால்குலேட்டர் தட்டலாம். ஓகேவா, அப்படியே தட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, 3.5 டைம்ஸ் டைம்ஸ் 10 அப்படியே கூட தட்டலாம், பிரச்சனை இல்லை. 10 டீச்சர் வந்து எப்படி அப்படியே தட்டி காமிக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கொசடுவா. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வரும் 1 2 2 5 0 0 1 2 2 5 0 0. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மசோ பண்ணணும். 1 2 3 4 5 ஒரு தலையை மட்டும் விட்டு நீங்கள் மசோ பண்ணிங்கன்னா இந்த பின்னால் இருக்கிற இதெல்லாம் 5 ஜாமம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த இடத்துல டேரக்டுங்க 10 கொச லீமா அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே, கல்குலேட்டர் பாய்ச்சி எப்படி செய்யுது அப்படின்னு டீச்சர் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2.1 இருக்குது. 2.1 வந்து 2.1 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம தட்டி பார்க்கலாம். இப்போ 2.1 kurungan போட்டுட்டேன் டீச்சர். 2.1 darab dengan 10 kuasa 2 tutup kurungan. அதை வந்து நம்ம kuasa 2 பண்ணுமா 44100 44100 இப்படி இருக்குது. நம்ம 1 2 3 4 இடத்துக்கு நம்ம ஆக்சுவலி மசோ பண்ணணும். ஓகேங்களா, 4 இடத்துக்கு மசோ பண்ணோமா நம்மளுக்கு பின்னால் இருக்கிற இது கோசம்லாம் தேவை இருக்காது. 4 இடத்துக்கு மசோ பண்ணோம், அதனால கொச 4 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியராக இருக்குதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து இந்த கொசா லீமா இங்கே வந்து கொசா 4 இருக்குது. ஓகேவா, கன்கீப் நம்ம பாய்க்கலாம். கன்கீப் முன்ன மாதிரி கன்கீப் பாய்க்கலாம். நம்ம வந்து இப்போ இங்கே வந்து லெட்ஸே வந்து நான் டீச்சர் வந்து தொலா சத்து பண்ண பாய்க்க போகிறேன். ஓகேவா, தொலா சத்து இல்லைனாக்கா தொலா சத்து பண்ணேன்னா தட் மீன்ஸ் தொலா சத்துனா நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்னால் நம்ம கனானுக்கு மூவ் பண்ணோம் கிளாஸ். ஸோ இது வந்து கனானுக்கு மூவ் பண்ணியாச்சு. 12.25 darab dengan 10 kuasa 4. மித்தது வந்து ஓகேவா மேலே உள்ளது அப்படியே நம்ம காப்பி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம செய்யலாம். ஓகே, 12.25 minus 4.41 12.25 minus 4.41 பதில் வந்து 7.84 darab 10 kuasa 4. அது வந்து எக்ஸ் குவாசா 2 குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதை வந்து நம்ம புஞ்சா கோசா 2 பண்ணணும். புஞ்சா கோசா 2 பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ் என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் சமடுங்க அந்த 7.84 அப்படியே தட்டி பார்க்கலாம் கல்குலேட்டரில் பாருங்கள். 7.84 times 10 kuasa 10 kuasa 4 அப்படின்னு இருந்துச்சுல. ஸோ பதில் வந்து 280. நீங்கள் அப்படியே கல்குலேட்டரில் தட்டி பார்க்கலாம். ஓகே, 280 கிடச்சிச்சில. நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கல்குலேட்டரில் இங்கே எவ்வளோ கிடச்சிச்சு 280 வந்து நம்ம திரும்பியும் கன்கீப் பாய்க்கலாம். கன்கீப் பாய்ச்சிட்டு அதாவது ரெண்டு வந்து கீரிக்கு மூவ் பண்ணியிருக்கேன் டீச்சர். 2 கீரிக்கு மூவ் பண்ணால் பாசிட்டிவ் பண்ணணும். ஓகேங்களா, 2.8 darab dengan 10 பாசிட்டிவாக. ஓகே, அதுதான் அதுக்குள்ள பதில். ஓகேங்களா, கிடச்சிருச்சு நம்மளுக்கு PQ என்னது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். Jika kos bagi 1 meter persegi tanah ialah RM45, 1 meter persegiக்கு RM45. Hitung jumlah kos tanah tersebut dalam RM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் நேராக இதிலே அவங்க கொடுத்துருக்கிற பதிலில் டீச்சர் காமிச்சிட்றேன். அதாவது நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து
இங்கே வந்து ஏரியா பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா இங்கே என்ன வருதுனாக்கா இந்த இடத்துல வந்து என்ன வருதுனாக்கா மீட்டர் பெர் செகி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏரியா, அதாவது லுவாஸ் தான் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து 1 meter per segiக்கு 45 ringgit. ஸோ hitung jumlah kos tanah tersebut. ஸோ இன்டைரக்ட்லி அவங்க என்ன நம்மளை கேட்குறாங்கன்னா, இதில் வந்து இன்டைரக்ட் மெசேஜ் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதுனாக்கா இந்த இடத்துல வந்து நீங்கள் இது செய்யணும், என்னது லுவாஸ் தேடணும், ஏரியா தேடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா நீங்கள் எப்படி தேடுவீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி ட்ரையாங்கிள் வேணாம், நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இந்த பாஞ்சாங்கும் இந்த லேபாரம் தான் வந்து நீங்கள் டைம்ஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இந்த பாஞ்சாங்கும் இந்த லேபாரம் தான் வந்து நீங்கள் டைம்ஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா, நம்மளுக்கு வந்து இந்த பாதி பகுதி நம்மளுக்கு வேண்டாம். ரைட்டுங்களா? நம்மளுக்கு வந்து இந்த பகுதி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இந்த பகுதி மட்டும் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் நம்ம டைம்ஸ் பண்ண பிறகு அதை வந்து 2ஆக வந்து நம்ம வகுத்துடணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன கிடச்சிச்சின்னா அந்த 2.8 darab 10 kuasa 2 கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னு பார்த்தோம்னா 2.1 times 10 kuasa 2 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் மட்டும் நீங்கள் டைம்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். பிறகு 2ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? இதில் சொந்தமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கால்குலேட்டரில் தட்டி உங்களுக்கு கண்டிப்பாக 2.94 times 10 kuasa 4 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லுவாஸ் வச்சுட்டு தான் வந்து 1 மீட்டர் per செகிக்கு 45 ரிங்கிட்னா இத்தனை மீட்டர் per செகிக்கு எத்தனை ரிங்கிட் அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் 45ஆல் டைம்ஸ் பண்ணணும். திரும்பியும் நம்ம ஆப்பிள் கதைக்கே போகலாம். ஓகே, ஒரு ஆப்பிள் 2 ரிங்கிட்னாக்கா டீச்சர்கிட்ட 30 ஆப்பிள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இது வந்து டைம்ஸ் பண்ணுவோம். 30 ஆப்பிள் வந்து 60 ரிங்கிட்க்கு விற்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கடைசி பதில் 323,000. ஓகேவா? 323,000 ringgit அந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். அந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். gambar raja menunjukkan bumi dengan diameter இவ்வளோ diameterனா என்னது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் எதுனா ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்குனாக்கா இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து நடுவில் இந்த பூசாட்டில் வந்து நம்ம வந்து மேஜர் பண்ணோமா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இதுக்கு பேர் வந்து நம்ம டயமீட்டர் அல்லது டியாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு luas தேட சொல்லியிருக்கிறாங்க, அந்த பூமியோட permukaanோட luas. ஓகே, nyatakan jawapan dalam bentuk piawai. bentuk betul kepada 4 angka bererti luasலாம் எப்படி தேடுறது, பாய்க்கு அர்த்தம் என்னது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த டியாமீட்டர் வச்சு நம்ம முதல்ல என்ன தேட போகிறோம்னாக்கா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஜெஜாரிக்குள்ளே ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. 4 pi j kuasa 2 அல்லது இங்கிலீஷில் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல பாய்க்குள்ள வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள், 3.142. அது அழகாக நம்ம எழுதிடலாம். ஆனால் இந்த இடத்துல ஜிஜாரிக்குள்ள வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு டயமீட்டருக்குள்ள வேல்யூ தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1.742 எஸ் 2742 டைம்ஸ் 10 kuasa 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, இதை அப்படியே டீச்சர் வந்து கல்குலேட்டரில் மசோ பண்ணுறேன் பாருங்கள். 1.2742 ஓகேங்களா? 42 டைம்ஸ் 10 kuasa 4 தானே. ஓகே, kuasa 4 இருந்துச்சுல முதல். இது வந்து டீச்சர் என்ன பண்ண போகிறேனாக்கா bahagi dengan 2. ஸோ நம்மளுக்கு வந்து 6371 கிடைக்கிது. 6371. ஓகேவா? இந்த 6371 டீச்சர் bentuk piawaiல இன்னும் மாற்றலை, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் darab 4 darab 3.142 பண்ணிடுறேன். darab 4 darab 3.142 421 142. ஸோ இப்போ நம்மளுக்கு பதில் 80070 அப்படின்னு வருது பாருங்கள். 80 80
ஏதுங்க பார்க்கலாம். டிவைட் பை 2. ஓகே. ஓ சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கொயரை விட்டாச்சு கிளாஸ், ஸ்கொயரை விட்டாச்சு. ஸோ எல்லாமே திரும்ப செய்கிறதா இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, இது erase பண்ணிடுறேன். முதல்ல உள்ளது 6, 3, 7, 1 வந்து kuasa 2 பண்ணிக்கிறேன் அப்போ darab dengan 4, அதுக்கப்புறம் darab dengan 3.142. ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்கள். 5, 1, 0, 1, 3, 0, 6, 0, 8 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம bentuk piawaiயில் மாற்றணும். bentuk piawai நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக டீச்சர் இங்கே எடுத்துக்கிறேன், ரொம்ப லாங்காக இருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை வந்து ஒரு தலைக்கு இருக்கிற இடத்துல நம்ம மாற்றணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். 8 இடத்துக்கு கொண்டுட்டு வந்தோமா நம்ம கன்கீப் பாய்ச்சோமா, கன்கீப் நம்ம கீரிக்கு மூவ் பண்ணும் அதனால் நம்மளுக்கு அந்த 8 வந்து குவாசா 8 பாசிட்டிவில் இருக்கும். ஓகேங்களா கிளாஸ்? ஸோ இப்போ இந்த இடம் வந்து அவங்க 4 அங்க பர்த்தி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம 1, 2, 3, 4 இந்த 4ஓட நிப்பாட்டிட்டோம். இங்கே 1 கொடுக்க முடியாது, அதனால் இந்த 1 வந்து 1ஆகவே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல 5, 6, 7, 8, 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 1க்கு வந்து இன்னொரு ரிங்கெட் ப்ளாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கேள்வி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் டீச்சர் கூட ஒரு இடத்துல விட்டுட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல கோசா டூவா பண்ணுறது விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா இந்த கேள்விகளை நீங்கள் செய்யணும். ஓகே, இதோடு நம்ம இந்த டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சிட்டோம் கிளாஸ். ஸோ சாரி டீச்சர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால உங்களுக்கு டக்குன்னு வேறு டாபிக் எடுத்துகிட்டு வர முடியல. கண்டிப்பாக டாபிக் 3 கூடி சீக்கிரத்தில் டீச்சர் மாசோ பண்ணிடுறேன். இது டாபிக் 2ஓட கடைசி பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். நீங்கள் திரும்பியும் எடுத்து உலங்கஜி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகிறது மேத்தமெட்டிக் pengguna simpanan dan pelaburan kredit dan hutang. ஓகேங்களா? see you in next topic. Bye.